ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல சினிமா உலகத்துல நடந்த 2 வெவ்வேறு விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பற்றிய ஒரு பெரிய ரகசியத்தை அவர் கூறியிருக்கிறார். இன்னும் ஒன்று, 80s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோவான மைக் மோகன் இளையராஜாவின் இசை பற்றி பேசிய விஷயம் தான் சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 2 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் என்ன விஷயம் அப்படின்றத முழுசா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 2019 தென்மேற்கு பருவக்காற்று படத்தோட ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம விஜய் சேதுபதி. அதை தொடர்ந்து பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரியான பல வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து தனக்கென்ற ஒரு முத்திரையை பதித்தவர். பேட்டை, விக்ரம், ஜவான் உள்ளிட்ட பல்வேறு பெரிய படங்களில் வில்லனாக மிரட்டி இருப்பார் விஜய் சேதுபதி. ஹீரோவாக வந்து வில்லனாக மிரட்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறுகின்ற பாணி எப்போதுமே விஜய் சேதுபதிக்கு இருக்கிறது. அவர் சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்றுல சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்ல இருப்பார். நான் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு நடிப்பே தெரியாது. மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க இலக்கை வைத்து சென்னைக்கு வந்தேன். கல்லூரி நாட்களில் தொலைபேசி பூத், கார் அக்சசரி கடை, சர்வே எடுப்பது என பல்வேறு பகுதி நேர வேலைகளை செய்திருக்கின்றேன். ஒரு துரித உணவு விடுதியிலும் பணிபுரிந்தேன். அதனால்தான் ஒரு உணவு விடுதி திறக்க வேண்டும் என்ற கனவு எனக்கு இருக்கின்றது. உதவி இயக்குநராக சகல நடிகர்கள் உட்பட திரைப்படத்தில் உள்ளவர்களை கவனித்து நடிப்பை கற்றுக்கொண்டேன் என்று விஜய் சேதுபதி கூறியிருக்கின்றார். இந்த விஷயம் பல பேரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. அடுத்ததாக 80s கிட்ஸோட சாக்லேட் பாயான மைக் மோகன். அவரை நினைச்சாலே இளையராஜாவினுடைய பாட்டு தான் நினைவுக்கு வரும் என்பவர்களும், பயணங்கள் முடிவதில்லை, உதயகீதம் உள்ளிட்ட பல படங்கள்ல இளையராஜாவின் இசைதான் மைக் மோகனை தூக்கி வச்சது என்ற ஒரு கருத்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கின்றது. மைக் பிடிச்சதாலேயே மைக் மோகன் என்று சொல்ற அளவுக்கு அவருடைய செல்ல பெயர் மாறி போயிருந்தது. இப்படி பல காலமாக கூறப்படுகின்ற இந்த விடயத்துக்கு மைக் மோகன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். ஒரு படத்துக்கு பாடல்கள் மிக மிக முக்கியம். ஆனால் பாடல் மட்டுமல்ல, சண்டை காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு படம் ஹிட் ஆன பின்புதான் அதில் இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆகும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது அவர் கூற வர விஷயத்தை சிம்பிளா சொன்னா, படம் ஓடினா தான் பாட்டு ஹிட் ஆகும், பாட்டு மட்டும் படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்காது, படத்தில் இருக்கின்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த விஷயம் இப்போது சமூக ஊடகங்கள்ல விவாத பொருளாகவும் மாறி இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் ஒரு காலப்பகுதியில தனித்துவமான நடிப்பின் மூலமாக பல ரசிகர்களை தனகத்தை ஈர்த்து வைத்திருப்பவர் தான் மைக் மோகன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக மொத்தத்துல படம் சம்பாதிக்கிற கனவோடு வந்து நடிக்கவே தெரியாம நடிப்பு கத்துக்கொண்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு பக்கம், மற்றும் ஒரு பக்கம் படத்தினுடைய வெற்றிக்கு பாடல்கள் மட்டும் காரணமில்லை என்று தெளிவாக சொன்ன மைக் மோகன். இந்த 2 விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.